ஹாய் கைஸ், நான் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த டே வந்துருச்சு. ஐ எம் மூவிங் அவுட் ஆஃப் இந்தியா. ஸோ பெங்களூர் ஏர்போர்ட் என்ட்ரு ஆகி ஒமன் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணது ப்ளஸ் என்ன பண்ணேன் ஒமனில் எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பெங்களூர் ஏர்போர்ட் வந்துட்டு உள்ளே போய் செக்இன் பண்ணிவிட்டு ஒமன் கேஷ் எடுத்துகிட்டு டேரெக்டாக ஃப்ளைட் லான்ச்சுக்கு என்ட்ரு ஆகிட்டேன். ஃப்ளைட் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தான். ஸோ அங்கேருந்து அப்படியே பெங்களூருக்கு பை காமிச்சிட்டு ஸ்டார்டட் மூவிங் டு ஒமன். ஸோ இப்போ ஃப்ளைட்டில் என்னென்னலாம் பண்ணேன், என்னென்னலாம் இருந்துச்சுங்கிறது எனக்கு புதுசாக இருந்துச்சு. மேபி உங்கள் எல்லாருக்கும் அது ஆல்ரெடி பழகிருக்கலாம். அதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன நடந்துச்சு ஃப்ளைட்டில், என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு, இது வந்து ஜஸ்ட் அவுட் சைட் வியூ ஆஃப் இந்தியா. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே காமிச்சிருந்தாங்க பெங்களூர் டு மஸ்கட்டுக்கான அந்த மூமெண்ட்டு காமிச்சிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து க்ளவுட்ஸை நோக்கி பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றுமே தெரில, க்ளவுட் மட்டும் தான் இருந்துச்சு ஃப்ளைட்டில் பறக்கும்போது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டேன். சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெட் பட்டர் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் வாட்டர் கொடுத்துருந்தாங்க, நார்மல் வாட்டர். தென் தால் அண்டு சாம்பார் வித் கொஞ்சம் முட்டைக்கோஸ் மாதிரி ஏதோ இருந்துச்சு, அது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கல்கண்டு சாதம் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு டிவி ஆன் பண்ணால் கேம்லாம் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வித்தியாசமாக 2-3 கேமெல்லாம் எடுத்து விளையாடி பார்த்தேன். விளையாடிட்டு தென் திரும்ப பார்த்தா பாதி தூரம் கிட்டத்தட்ட மஸ்கட்டே ரீச் ஆயிடுச்சு. அப்படியே பாருங்களேன், கீழே இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மஸ்கட்டோட அந்த லேண்டிங் எப்படி இருக்குது பாருங்கள். ஊர் டாப்லேருந்து இந்த மஸ்கட்டோட லேண்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. குட்டி குட்டியாக இருந்துச்சு. எல்லாம் கார் மூவ் ஆகிறதெல்லாம் வேறு நான் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். ஸோ அப்படியே எனிவே அந்த மாதிரி வந்து ஸ்லோவாக வந்து மஸ்கட் ரீச் ஆகிட்டேன். கரெக்டாக 4 hours ஆச்சு. இந்தியன் டைம் 10 o'clockலேருந்து மஸ்கட் டைம் 12 o'clock நாங்கள் ரீச் ஆகிட்டோம். 3.5 hours எக்ஸாக்டாக ஃப்ளைட் ரீச் ஆயிடுச்சு. ஏர்போர்ட் லேண்டிங்குமே வந்து பெருசாக எனக்கு தெரியல. ஆல்ரெடி போயிருக்கேன் ஃப்ளைட்டில். ஸோ அந்த ஒரு கிளம்புறது மூவ் ஆகுற இறங்குற ஃபீல் அந்த அளவுக்கு இல்லை. பட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்குள்ளே இருந்த அமெனிட்டிஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. மூவிஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதை நான் வீடியோவில் போடல. மோனா படம் பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். ஸோ ஒமன் வந்தாச்சு. நம்ம மஸ்கட்டில் இருக்கேன். வந்த உடனே ஏர்போர்ட்டில் என்டர் ஆகி ஃபஸ்ட்டு வேலையாக சிம் வாங்கிட சொன்னாங்க. வந்து அங்கே ஏர்போர்ட்டில் காஸ்ட்லின்னு சொன்னாங்க. ஸோ ஏர்போர்ட்டில் வந்து பேக்கேஜ் எடுத்துகிட்டு ஸ்டார்டட் மூவிங் டு மை ஹோட்டல். கேப் வாசலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ கேப் டிரைவரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் வைஃபை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏர்போர்ட் வைஃபை யூஸ் பண்ணி காண்டாக்ட் பண்ணி ஓமனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் ஓமன் கண்ட்ரி. ரொம்ப அமைதியாக ப்ளெயினாக இருக்கும். ரொம்ப பரபரன்னு இருக்காது சிட்டி. இங்கே டிராஃபிக் ஜாம் அப்படிங்கிறதே கிடையாது. ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, கார் எவ்வளோ கேப் விட்டு போகுது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் கண்ட்ரி ஃபுல்லாகவே. சைட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதான் வந்துருச்சு, நான் சொன்ன மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இங்கே வந்து பெங்களூர் மாதிரி பெரிய பெரிய டவர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் தான். ஹைட் கம்மியாக இருக்கும். பில்டிங் கலரும் ஈவனாக ஒரே மாதிரி அந்த க்ரீம் ஒயிட் கலரில் தான் எல்லா பில்டிங்ஸும் இருக்கும். ஸோ அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்து நல்லா இருந்துச்சு. ஊர் வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் என்ன தான் ஊரை விட்டுட்டு வரோங்கிற ஃபீலிங் இருந்திருந்தாலும் ஃபஸ்ட் டைம் போகிறோங்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாகவே கிரேட். அதுவும் அவுட் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட் டைம் இல்லையா. வந்துட்டு என்னோடய ரூமுக்கு என்டர் ஆகிட்டேன். இதுதான் எனக்கு அவங்க ஃபஸ்ட்டு 15 days நான் ஸ்டே பண்ண போகிற ரூம். இந்த ரூமில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஓகே, இட் இஸ் குட். தேங்க்யூ கைஸ்.